சூப்பர்கள் நானும் ஆகோ ஓஹோ அப்படின்னு இருக்குன்னு தான் நினச்சேன். ஆனால் கதைன்னு எடுத்துக்கிட்டோம்னா நாய்க்கு மருந்து தேடுறதே ஒரு வேலையாக வச்சுருக்காப்புல இந்த சூப்பர்கள். மில்லி ஆல்காக் சூப்பர்கள் கேரக்டரில் பண்ணியிருந்திருக்காங்க. ஸோ இந்த படத்தினுடைய ரிவ்யூக்கு போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கதை இதுவும் கதாநாயகி ஒரு அராத்து குடிகாரி, வந்த சண்டையை விடுறதில்ல, வம்பு சண்டைக்கும் போடுறதில்ல, அந்த மாதிரியான ஒரு கேரக்டர். இந்த அம்மாவுக்கு பொழப்பே என்னன்னா, பாருக்கு போய் குடிக்கிறது, டான்ஸ் ஆடுறது, பாட்டு பாடுறது, அப்புறம் நாய்க்கு காலையில் கூட்டிகிட்டு போய் சுச்சா கிச்சா 1க்கு 2க்கு இதெல்லாம் போய் விட்டுட்டு வந்துட்டு மறுபடியும் அந்த குடோன்லேயே ஏறி படுத்துக்கிறது. நேரம் போலிருந்து இந்த கேலக்சிலேருந்து அந்த கேலக்சி, அந்த கேலக்சிலேருந்து இந்த கேலக்சி அப்படின்னு புல்வெளிக்கு நடுவில் இந்த ட்ரக்கை படுக்க போட்டு இந்த ட்ரக்கை நிறுத்தி அதில் படுத்து தூங்கிட்டு பாட்டு கேட்டுட்டு இருப்பாங்களே, அந்த மாதிரி ஒரு ஏர் ஸ்பேஸை வச்சுக்கிட்டு அங்கே இங்கே ஓடி சுற்றி விளையாண்டுட்டு இருக்கிறது தான் இந்த அம்மாவுடைய பொழப்பு. அப்பப்போ காலையில் ஃபோனை ஆன் பண்ணுற மாதிரி டிஸ்பிளேயில் பார்த்தா சூப்பர்மேன் வராப்புல. இந்த பொண்ணை தேடி ருத்தி அப்படின்னு ஒரு பொண்ணு வரா, அதுவும் மிகப்பெரிய வாழை எடுத்துக்கிட்டு. ஏமா என்னம்மா பிரச்சனை அப்படின்னு கேட்டால், நான் ஒருத்தனை பழி வாங்கணும், அவனை நீ காட்டி கொடு, இல்லை அவன் கூட நீ சண்டை போடு, இல்லை நானே அவனை கொல்றேன் அப்படின்னு இந்த பெரிய லூசு கூட சேர்ந்து இந்த சின்ன லூசும் வாய் தகராறில் ஈடுபட ஆரம்பிக்குது. ஏமா கத்துற அப்படின்னு கேட்டால், கிராமுங்கிற ஒரு வில்லை என் குடும்பத்தை சின்ன பின்னா பண்ணிட்டான், என்கிட்ட சக்தி வாய்ந்த ஒரு வாள் இருக்குது, இந்த வாளால் தான் அவனை நான் கொன்று என் குடும்பத்தோட நீதிக்கு நிலநாட்ட போகிறேன் அப்படிங்க இந்த சூப்பர்கள் இருக்கா இல்லையா. சும்மாலாம் கிடையாது, சரி விடு பார்த்துக்கலாம் அப்படின்ட்டு தன்னுடைய ரூமுக்கு கூட்டிகிட்டு போகிறப்ப அப்போ நாய் ஒன்றுக்கு வெளியே அடிக்க வரப்ப இந்த கிராம்பு அந்த குடோனுக்குள்ளே பூந்துடுறான். திரும்பி பார்க்குற நாய் கத்திக்கிட்டு கடிச்சு வைக்கலான்னு ஒடிய வரப்ப அவன் கையை மடக்கி அங்கேருந்து ஒரு மருந்தை தெளிக்க அதுக்கு ஊசி மாதிரி உள்ளே வந்து சொருவி விஷம் தலைக்கேறிடுது. நாய் 3 நாளில் செத்துரும். அந்த மருந்தை அவங்ககிட்ட தான் இருக்குது. 3 நாளில் அந்த மருந்தை எடுத்துகிட்டு வந்துட்டீங்கன்னா நாயை பிழைக்க வச்சிடலாம், இல்லைன்னா அப்புறம் என்ன பால் தான் 3ஆம் நாள் அப்படிங்கிற மாதிரி அந்த பாட்டியம்மா ஏலியனும் சொல்ல, சரிவா இந்த கிரிப்டோ நாயை காப்பாற்றினாலும் சூப்பர் கேலும் ருத்தியும் கிளம்பி ஒவ்வொரு கேலக்சியாக ட்ராவல் ஆகிறாங்க. கடைசியாக நாயை கொண்ட நாயை கண்டுபிடிச்சி அந்த மருந்து எடுத்தாங்களா இல்லையா அப்படிங்கிறதான் இந்த படம். ஸோ இந்த 2 பேருடைய ட்ராவல் தான் இந்த படம். நாம் என்ன எதிர்பார்த்துருந்துருப்போம்னா, பூ உலகிக்குள்ளார இவங்க 2 பேரும் மக்களை காப்பாற்றுறது, பில்டிங்கை தாங்கி பிடிக்கிறது, ஏரோப்ளைனை நிறுத்துறது, இந்த ஸ்பேஸ் எக்ஸ் பறந்து கீழே வரப்போ டக்குன்னு வந்து எலன் மஸ்க் எம்மா சூப்பர்கள் அதை கொஞ்சம் தாங்கி விடு, இல்லைன்னா பல கோடி அதை லாஸ் ஆகிடும் அப்படிங்கிறப்ப அதை பிடிச்சி திரும்ப அந்த இடத்துல நிறுத்தி வைக்கிறது, இல்லை அதை செவ்வாய் கிரகத்துக்கு எடுத்துகிட்டு போய் விட்டுட்டு வர்றது, அப்படி தான் ஏதாவது எதிர்பார்த்தோம். பட்டு அதெல்லாம் எதுவுமே இந்த படத்தில் இல்லை. ஏலியனை கலர் கலராக காட்டுறாங்க, சண்டை அதுவும் கலர் கலராக இருக்குது. கதை அப்படின்னா அது அவசியமே இல்லை இந்த படத்துக்கு. சூப்பர்மேன் ஒருத்தன் வந்துட்டு இருந்தான், அவன் சண்டை போடுவான் அப்படின்னு பார்த்தோம்னா சைலண்டாக வந்துட்டு சைலண்டாக போயிட்டான். ஏன்டா வந்த, எதுக்குடா வந்த அப்படின்னு கேள்வி கேட்க கூட ஆள் கிடையாது. படத்தினுடைய ஓப்பனிங்லேயே அந்த கிரிப்டோ நாயை கொண்டு இருந்திருந்தோம்னா இவ்வளோ பெரிய பிரச்சனையே இருந்திருக்காது. 10 நிமிஷத்தில் எந்திரிச்சு நம்மளாம் வெளியில் வந்து இருந்திருக்கலாம். ஆனால் பஞ்சாயத்து 1.5 மணி நேரம் 2 மணி நேரம் ஆனது தான் நம்மளுக்கு தலைவலி வர காரணமே. ஸோ சூப்பர் கேள் சுமாரான கேள் தான். ஸோ இதே போல் நம்ம சேனல் மற்ற படங்கள் ரிவ்யூ இருக்குது பாருங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு மற்றவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள்.